வணக்கம் நண்பர்களே. இது உங்கள் அலைகள் பாட்காஸ்ட். மனசை அலை போல வருடும் ஓசை. நான் திருமகள். இன்றைய அலைகள். இந்த தலைமுறையின் ஒரு பகுதியினர் ஏன் தற்குறிகளாகவும் மந்தைகளாகவும் யாருக்கும் கட்டுப்படாமல் எந்த மனித நேயமும் இல்லாமல் மாறிட்டாங்க. இது யாரோ ஒருவரோட தப்பா, இல்லாட்டி ஒரு முழு சமூகத்தின் பிரதிபலிப்பா? இதை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பேச போகிறோம் நண்பர்களே. இதற்கான காரணங்கள் என்ன இருக்குன்னு யோசிக்கும்போது நாம் குழந்தைங்களுக்கு, அதாவது இந்த இளம் தலைமுறைக்கு நீ எல்லாத்துலேயும் ஜெயிக்கணும் அப்படின்னு சொல்லியே வளர்த்துக்கிட்டே இருக்கோம். நீ மனிதனாக இருக்கணும் அப்படின்னு நாம் சொல்ல மறந்துட்டோம்னு நான் நினைக்கிறேன். போட்டியில் எப்படி ஜெயிக்கணும்னு நாம் சொல்லி கொடுத்தோம். ஆனால் அந்த போட்டியில் தோத்தவனோட கண்ணீரை நாம் புரிஞ்சிக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுக்க மறந்துட்டோம். சொந்த உணர்வுகள்லாம் மறந்து லைக்குகளுக்காகவும் ஃபாலோவர்ஸுக்களாகவும் அடிமையாகிற உலகமாக இப்போது மாறி போயிட்டாங்க. டிஜிட்டல் உலகம் நம்ம இணைச்சது தான் எல்லோரையும். எவ்வளவு தூரத்தில் இருக்கிறவங்களையும் நம்மளை இணைச்சது தான் இணையம். அதை மறுக்கவே முடியாது. அது ஒரு தொழில்நுட்பத்தினுடைய உச்சம். ஆனால் அதனுடைய எதிர்மறை விளைவாக என்ன ஆயிடுச்சுன்னா, இங்கே மனிதர்களுடைய மனசெல்லாம் தனிமைப்படுத்திடுச்சு. அந்த வெறுமையை நிரப்புறதுக்கு தான் சில பேர் தங்களை தற்குறிகளாகவும் மந்தை கூட்டத்திலையும் இணைச்சிக்கிறாங்க. ஒரு மாய உலகத்திலேயே வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க சகாக்களே. இப்போது இந்த மாதிரி மாறிப்போன மக்களுக்கெல்லாம் யார் பொறுப்பு? இந்த மாதிரி மாறி போனதுக்கு யார் பொறுப்பேற்றுக்க போகிறாங்க? இந்த நிலைக்கு யார் காரணம்? பெற்றோர்களா, இல்லை சமூக அமைப்பா, இல்லாட்டினா நம்மளுடைய கல்வி அமைப்பா? பெற்றோர்களும் குழந்தைங்களுக்கு நல்ல பொருளாதாரம் கொடுக்குறாங்க. ஆனால் அவங்களுக்கு நேரத்தை கொடுக்கலை. சமூகம் ஒழுங்கை கற்றுக் கொடுக்குது, ஆனால் பரிவாக இருக்க கற்றுக் கொடுக்கலை. கல்வி நிறுவனங்களெல்லாம் எவ்வளவு மதிப்பெண் வாங்கணும், இந்த போட்டி உலகத்தில் நம்ம எப்படி வேகமாக ஓடணும் அப்படின்னு சொல்லி கொடுக்குதே தவிர, ஒரு மனித நேயத்தையும் மற்றவங்களை புரிஞ்சுக்கிட்டு நடந்துக்கிற ஒரு பண்பையும் சகிப்புத்தன்மையையும் விட்டு கொடுக்குற தன்மையையும் வளர்க்குதா அப்படிங்கிறது ஒரு பெரிய கேள்விக்குறியாக தான் இருக்குது நண்பர்களே. அதே மாதிரி மீடியா இப்போது நிறைய அறிவை கொடுத்துருக்கு. சின்னவங்களாகட்டும் பெரியவங்களாகட்டும் எல்லோருக்கும் இந்த மீடியா நிறைய அறிவை கொடுத்துருக்கு அப்படின்றது மறுக்கிறதுக்கே இல்லை. ஆனால் அது பண்ண தவறு என்னன்னா, உண்மையை மறைச்சி நிறைய பொய்களை பரப்புகிற வேலையைத்தான் இப்போது முழுமையாக பார்த்துக்கிட்டு இருக்காங்க மக்களே. அதனால தான் இன்றைய தலைமுறை உணர்ச்சிகளுக்கெல்லாம் அடிமையாகி ஒரு கட்டுப்பாடே இல்லாமல் ஒரு தனி மனித வழிபாட்டுக்கு பின்னாடி ஓடக்கூடிய மக்களாக ஒரு மாய உலகத்தில் நிழல் எது நிஜம் எது அப்படின்னு வேறுபடுத்தி கூட பார்க்க முடியாத பகுத்தறிவை கொஞ்சம் கொஞ்சமாக இழந்து கொண்டிருக்கின்ற ஒரு சமுதாயமாக மந்தை கூட்டமாக மாறிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது. இந்த நிலைமையை பார்க்கும் பொழுது வருங்கால சமுதாயத்தை நினச்சி உள்ளுக்குள்ள ஒரு பெரிய அச்சமாகவே இருக்குது. இப்போது இதுக்கு தீர்வு இருக்கா அப்படின்னு நம்ம பார்க்கணும்னா, தீர்வு இல்லாத பிரச்சனையே இருக்க முடியாது இல்லையா? அப்போது இதற்குமே தீர்வு இருக்குது. அப்போது என்ன தீர்வு அப்படின்னா, எல்லாரும் அதாவது நம்ம மனிதன் அப்படின்ற ஒரு தனித்துவத்துக்கே என்ன காரணமாக இருக்க முடியும்னா மனிதத்தன்மை தான். அதாவது நான் நல்லா இருக்கிறேன் அப்படின்றது நான் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறது தப்பு இல்லை. ஆனால் அதே நேரத்தில் உங்கள் பக்கத்தில் இருக்கிறவங்களையும் நீ நல்லா இருக்கியாப்பா, உனக்கு எதுவும் பிரச்சனை இருக்கான்னு பரிவோடு விசாரிக்கின்ற அந்த மனித நேயத்தை ஒருத்தரும் கற்றுக் கொடுக்கணும். இது நம்ம பொறுப்பை தட்டி கழிக்க முடியாது. இது பெற்றவர்களுடைய வேலை, இது சமூகத்தினுடைய வேலை, அல்லது இது கல்வி நிறுவனங்களோட வேலை அப்படின்னு ஒருத்தரும் ப்ளேம் ஷிஃப்ட் பண்ணிக்கிட்டு
வச்சுக்கிட்டு இது என்னோட பொறுப்பு இல்லைன்னு சொல்லி தட்டி கழிச்சுக்கிட்டுலாம் போக முடியாது மக்களே. இதுக்கு எல்லாருக்குமே இதுக்கு பொறுப்பு இருக்குது. பெற்றோருக்கும் பொறுப்பு இருக்குது, சமூகத்துக்கும் பொறுப்பு இருக்குது, கல்வி நிறுவனங்களுக்கும் பொறுப்பு இருக்குது. ஒரு தனி மனிதனுக்குமே பொறுப்பை உணர்ந்து செயல்படணும் அப்படின்ற பொறுப்பு தன்னை வரணும். இப்படி அந்த மனித நேயத்தை முன்னிறுத்தி இந்த பிரச்சனையை நாம் அணுகத் தொடங்கினா இதற்கான தீர்வு மிக எளிதாக விரைவாகவும் கிடைக்கும். மனித நேயம் அப்படிங்கிறது ஒரு பாடம் கிடையாது, அது ஒரு பழக்கம். அதை நாம் மீண்டும் உயிர்ப்பிக்கணும். நான் சரியா இருக்கேனான்னு கேட்பதற்கு முன்னாடி நீ ஓகேவா, ஆர் யூ ஓகே பேபி அப்படின்னு கேட்க கற்றுக் கொடுக்கணும். இப்போது இந்த தலைமுறையெல்லாம் இப்போ இவங்க இருக்கிற நிலைமையெல்லாம் பார்க்கும் பொழுது வருங்கால சமுதாயம் எப்படி இருக்க போகுது, இவங்கெல்லாம் என்ன மாதிரியான ஒரு உலகத்தில் வாழ போகிறாங்க, இப்படி திசை தெரியாமல் அலைஞ்சிக்கிட்டே இருப்பாங்களா? அப்போது இதற்கான விடிவு என்ன அப்படின்றத யோசிக்கும்போது ஒன்று மனித நேயம்னு சொல்லிட்டேன். அப்போது அடுத்தது நம்ம ஒருத்தரும், அதாவது இப்போ நம்ம வழிகாட்டியாக அவங்களுக்கு இருக்க வேண்டிய, இப்போது மூத்த தலைமுறையாக இருக்கிற நாம் ஒருத்தரும் அவங்க ஒருத்தருக்கு ஒரு விளக்காக இருந்தால் போதும். அவங்களுடைய வாழ்க்கை மீண்டும் ஒரு நல்ல நிலைமைக்கு மாறும். அலைகள் மீண்டும் அமைதியான பின்னாடி மனித நேயம் மீண்டும் பிறக்கும். இதை பற்றின கேள்விகளும் கருத்துக்களும் இருந்தால் உங்களுடைய கருத்துக்களையும் பகிர்ந்து கொள்ளுங்கள் சகாக்களே. அடுத்த வாரம் மனதை வருடும் தலைப்புடன் மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.